ஒரு 5-6 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ட்ரை கோகனட் எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 லவங்கம் எடுத்துக்கோங்க, கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. லெமன் தோல் வந்து உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நம்ம இப்போ மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இது தண்ணி இல்லாமல் பரப்பரான்னு அரைச்சிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கோகனட் ஆயில் 100 ml 50 ml வந்து கடுகு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சது நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தலைக்கீழே நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம ஹேர் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கறதுனால ஹேர் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 செகண்ட்ஸ் பண்ணால் போதும். ஹேருக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுங்க. அப்போ தான் ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சிக்கு எடுத்துட்டு ஜடை போட்டு நம்ம படுக்கிறதுனால சிக்கு வந்து அதிகமாக உழாமல் இருக்கும். ஹெட் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெட் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.